இங்க ஒரு சயின்டிஸ்ட் தினமும் ஒரு ஏலியனை போட்டு சித்திரவதை பண்ணிட்டு இருந்தான். ஆனா அங்க வேலை செய்யற கிளீனிங் பொண்ணு எம்மா இதையெல்லாம் தினமும் திருட்டுத்தனமா பார்த்துட்டு இருந்த விஷயம் அவனுக்கு தெரியாது. அந்த சயின்டிஸ்ட் போனதுக்கு அப்புறம் எம்மா அமைதியா லேபுக்குள்ள போய் அந்த ஏலியனுக்கு சாப்பாடு கொடுப்பா. இந்த உலகத்துல அந்த ஏலியன் நம்பின ஒரே ஆள் அவ மட்டும்தான். ஒரு நாள் அந்த சயின்டிஸ்ட் வரம்பு மீறிட்டான். ஏலியனோட உடம்பு ஃபுல்லா ஒரே காயம். ஆனாலும் அந்த சயின்டிஸ்டுக்கு திருப்தியாகாம அதை கொன்னுட சொல்லி உத்தரவு போடுறான். இதை கேட்ட எம்மா பயத்துல நடுங்கி போறா. என்ன ஆனாலும் சரி தன் ஏலியன் நண்பனை காப்பாத்தியே ஆகணும்னு முடிவு பண்றா. அடுத்த நாள் எம்மா கிளீன் பண்ற மாதிரி நடிச்சு லேபுக்கு வரா. ஆனா இந்த மிலிட்டரி பேஸ்ல இருந்து ஏலியனை வெளியே கூட்டிட்டு போறது அவ்வளவு ஈஸி இல்ல. அதனால முதல்ல லேப்ல இருந்த கேமராக்களை திருப்பி விடுறா. சரியான நேரம் பார்த்து ஏலியனோட சங்கிலிய அவுத்து விடுறா. அப்புறம் துணி துவைக்கிற வண்டியில அதை மறைச்சு வச்சு மெல்ல வெளியே கூட்டிட்டு வரா. அவ 2 வருஷமா அங்க வேலை செய்யறதால யாரும் எந்த கேள்வியும் கேட்காம கதவை திறந்து விடுறாங்க. அந்த ஏலியன் உயிர் வாழ தண்ணி தேவைப்பட்டுச்சு. அதனால எம்மா வீட்டோட பாத்து டபுள் அது தங்குது. மறுநாள் எம்மா வேலைக்கு போனதும் ஊர்ல இருக்கிற எல்லா வீட்டையும் ஆர்மி சோதனையிட போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறா. எம்மா இல்லாத நேரத்துல ஏலியன் தன்னோட நெஜ ரூபத்தை காட்டி அவளோட வளர்ப்பு பூனைய சாப்பிட்டுட்டு எம்மா வந்ததும் ஏலியனை தேடி போறா. கடைசியா ஒரு தியேட்டர்ல ஏலியனை கண்டுபிடிச்சு திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வரா. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா ஏலியன் காயப்படுத்தின அவ ஃப்ரெண்டோட கை முழுசா குணமாகிடுது. அது மட்டும் இல்லாம பூனைக்கும் திரும்ப உயிர் கொடுத்துடுது. மறுநாள் அவ ஃப்ரெண்டுக்கு முடி வளர ஆரம்பிச்சு உடம்பு இளமையா மாறுது. இது கடையில கர்னல் அவங்க வீட்டை சோதனையிட வரதா தெரியுது. அதனால ஏலியனை கடலுக்குள்ள அனுப்ப முடிவு பண்றாங்க. ஆனா கடற்கரைக்கு வந்ததும் கர்னல் துப்பாக்கியால சுடுறான். தோட்டா எம்மாவையும் ஏலியனையும் தாக்குது. 2 பேரும் செத்துட்டாங்கன்னு கர்னல் நினைக்கும் போது ஏலியன் தன் சக்தியால காயத்தை குணப்படுத்திக்கிட்டு கர்னலை வீழ்த்திடுது. அப்புறம் எம்மாவை தூக்கிட்டு கடலுக்குள்ள குதிச்சு தன் சக்தியால அவளுக்கு உயிர் கொடுக்குது. இப்போ எம்மாவால தண்ணிக்கு அடியிலையும் மூச்சு விட முடியுது.